பட்டா கோரி கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். தொடர்ந்து இந்த முற்றுகை போராட்டம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட ஆழிப்பேரலையின் காரணமாக தமிழகத்தின் கடலோர பகுதிகள் பெரும் பாதிப்பை சந்தித்தது. அதேபோல் கடலூர் மாவட்டத்திலும் ஏராளமான மக்கள் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து தவித்தனர். ஏராளமானோர் தங்களது வீடுகளை இழந்த நிலையில அப்பொழுது தமிழக அரசுக்கு பல்வேறு தன்னார்வலர்களும் தொண்டு நிறுவனங்களும் உதவி புரிந்து தமிழக அரசுடன் சேர்ந்து பல்வேறு இடங்களிலும் வீடுகள் அவர்களால் கட்டித்தரப்பட்டது. தனித்தனி வீடுகளாக இந்த வீடுகள் கட்டித்தரப்பட்ட நிலையில அதுல தற்போது அவர்கள் குடியேறியிருக்கிறார்கள். இந்த வீடுகள் பார்த்தோம் அப்படின்னா 21 ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என்பது நீண்ட நாளே ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த தன்னார்வலர்கள் மற்றும் தமிழக அரசு கட்டி கொடுத்த தனி வீடுகளுக்கு அவர்கள் பட்டா கேட்டு பலமுறை மனு அளித்தும் இதுவரையில் பட்டா வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து உடனடியாக அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், அதுவும் அடுத்த மாதம் வரும் சுனாமி நினைவு தினத்திற்குள் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பில் தற்போது கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே மீனவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது உடனடியாக தங்கள் மீதான மனுவை பரிசீலனை செய்ய வேண்டும், வட்டாட்சியர் வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று பார்த்தோம் அப்படின்னா வருவாய் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதாக இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் யாருமே அதிகாரிகள் இல்லை. இருந்தாலும் காவல்துறையினர் வட்டாட்சியரை வரவழைத்து அந்த மனுவை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். வட்டாட்சியர் மனுவை பெறும் வரை தங்களது போராட்டத்தை நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி தேவநாதன்.